தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் சீர்திருத்தம் கொண்டுவர உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள நிலையில் 12-28% வரி விதிகளை நீக்கி மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டியில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் வரி விதிப்பு முறைகளை எளிமையாக்கி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அதே நேரம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை மறுபரிசீலனை செய்வது காலத்தின் தேவை என கூறிய பிரதமர் மோடி மாநில அரசுகளுடன் கலந்துரையாடி அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை கொண்டுவர இருப்பதாக கூறினார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் சாமானிய மக்கள் மீதான வரி சுமையை வெகுவாக குறைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தற்பொழுது இந்தியாவில் 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 விதமான முக்கிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நடைமுறையில் உள்ளன. இது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், குறிப்பிட்ட சில மருந்துகள், கல்வி சேவைகள் போன்ற சில அத்தியாவசிய சேவைகளுக்கு வரி விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12% மற்றும் 28% வரி விகிதங்களை நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நிதியமைச்சகம் பரிந்துரை அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இனி 5%, 18% ஆகிய இரு வரி விகித முறையே நடைமுறையில் இருக்கும் என தெரிய வருகிறது. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 12% வரி விகித முறையில் உள்ள 99% பொருட்கள் 5% வரி விகித முறைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 12% வரி விகித முறையில் உள்ள வெண்ணெய், நெய் உள்ளிட்ட பால் பொருட்கள், பழரசங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், எலக்ட்ரிக் அல்லாத பொம்மைகள், விளையாட்டு உபகரணங்கள், 1000 ரூபாய்க்கு குறைவான காலணிகள் உள்ளிட்டவற்றின் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல 28% ஜிஎஸ்டி வரி கொண்ட 90% பொருட்கள் 18% ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் கொண்டுவரப்படும் என கூறப்படுகிறது. இதனால் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், சிமெண்ட், டிராக்டரின் டயர் உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 28% இருந்து 18% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஆடம்பர பொருட்களுக்கு சிறப்பு விகிதமாக 40% வரை வரி விதிக்கப்படலாம் எனவும், இந்த சிறப்பு விகிதம் ஆடம்பர கார், சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றம் குறித்து ஜிஎஸ்டி ஆட்சிமன்ற குழு கூடி ஆலோசித்து இறுதி முடிவெடுக்கும். திருத்தப்பட்ட வரி விகித முறை அரசுக்கு கணிசமான வரி இழப்பை ஏற்படுத்தினாலும் பொதுமக்களிடம் நுகர்வு அதிகரித்து அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.